எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தைங்க தன்னம்பிக்கையாக உள்ளவர்களாகவும் விடாமுயற்சி உள்ளவர்களாகவும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. இது ரொம்ப புகழ்பெற்ற கதை கூட, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவங்க விவசாயம் கூலி வேலைக்கு போய் வேலை செஞ்சு பிழைப்பு நடத்துகிறவங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு 8 வயது பையன், ஒரு 4 வயது பையன். இந்த 8 வயது பையன் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருப்பான். அந்த சின்னவன் 4 வயசு பையன் குட்டியாக லீனாக இருப்பான், ஒல்லியாக. ஒரு நாள் விடுமுறையில் 2 பேரும் வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வயலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அது ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இது. இந்த பெரியவன் சொல்கிறான், வா நம்ம அம்மா வயலில் வேலை செய்கிறாங்களா, நம்ம போகலான்னு. உடனே இந்த தம்பியும் அண்ணனும் சேர்ந்து அப்படியே நடந்தே அவங்க அம்மா வேலை செய்கிற தோட்டத்துக்கு போகிறாங்க. அம்மா பார்த்துட்டு, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, வீட்டுக்கு போகணும், இருட்டுறதுக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அண்ணனும் தம்பியும் அப்படியே பேசிகிட்டே வரும்போது அந்த வழியில் ஒரு பால் அடைந்த கிணறுனாலும் ரொம்ப பழைய பாலடைந்த கிணறு, கீழாக தண்ணி இருக்குது. இதை 2 பேரும் எட்டி பார்க்கும்போது அந்த பெரியவன் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அப்போ இந்த சின்னவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த அண்ணன் தம்பியோட பேரை சொல்லி கூப்பிட்டு, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்கிறான். இவன் சின்ன பையன், நம்மளுக்கே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சில நேரம் குழம்பி போயிடுவோம், செய்வதறியாது திகைத்து நிற்போம். அப்போ இந்த பையனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. சுற்றி முற்றியும் பார்க்குறான். பார்த்தோன்னே வெயில் ஸ்வெட் ஆகுது. ஃபேன் போட்டால் வீடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் போடாமல் வீடியோ எடுக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய மைக்கில் சம்டைம்ஸ் கொரகொரன்னு சத்தம் வரும். அதனால் நான் ஃபேனும் போட்டால் வீடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபேன் போடாமல் வீடியோ எடுக்கிறேன்னா அப்படியே ஸ்வெட் ஆகுது. அந்த பையன் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது ஒரு வாளியில் கயிறோடு இருக்குது. அந்த கயிறை எடுத்து வாளி எடுத்து கீழே போடுறான் அண்ணனுக்கு. அண்ணன் பிடிச்சி இது பண்ணும்போது திருப்பி வலிக்கு விழுகிறான். அவன் நல்லா ஹெப்டியாக, நல்லா வெயிட்டு ஹைட்டாக இருக்கிறவன். இவன் குட்டியாக இருக்கிறவன். இழுக்கிறான், விழுகிறான், திருப்பி இழுக்கிறான், கஷ்டப்பட்டு இழுக்கிறான், கீழே விழுகிறான். ஆனால் அண்ணன் தம்பி பேரை சொல்லி காப்பாற்றுன்னு கத்துறான். இந்த சின்ன பையனால் என்ன செய்யறதுன்னு தெரில. கடைசியில் எப்படியோ இழுத்து வெளியில் கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்தோடனே ஊருக்குள்ளே போயிட்டு சொல்கிறாங்க, இப்படி நடந்து போயிடுச்சுன்னு. அப்போ அந்த பையனை, சின்னவனை யாருமே நம்பலை. எப்படி முடியும்? இவன் ஹைட்டு வெயிட்டாக இருக்கவன், இவன் குட்டியாக சின்னவன், எப்படி எடுத்திருக்க முடியும்னு சொல்லி யாருமே நம்பலை. ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு முதியவர் மட்டும் அந்த பையனை நம்புகிறாரு. என்ன காரணம் சொல்லுங்கள்? அவர் நம்பினதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. உங்களால் கெஸ் பண்ண முடியுது அந்த காரணம் என்னென்னு? நம்பிக்கை, விடாமுயற்சி, இதெல்லாம் தானே நமக்கு தோன்றது. ஆமாம், அஃப்கோர்ஸ் விடாமுயற்சியும் நம்பிக்கை, நம்ம எப்படியாச்சும் நம்ம அண்ணனை வெளியில் கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை, அதுக்கு விடாமுயற்சி. ஆனாலும் அதுக்கு மேலான ஒன்று சொல்கிறார் அந்த முதியவர். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரணம் சொல்கிறார்.
சுற்று வட்டாரத்தில் இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி சுற்று வட்டாரத்தில் அவனை உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, வீண் வேலை அப்படின்னு அவநம்பிக்கை கொடுக்க யாருமே இல்லை. டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேச யாருமே இல்லை. அதுதான் காரணம் அப்படிங்கிறாரு. உண்மைதானே? ஒருத்தவங்க முயற்சி செய்வாங்க, அவங்களுக்கு நம்ம ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம சம்டைம்ஸ் ஐயோ உன்னால் முடியாது, வெட்டி வேலை விட்டுரு அப்படிலாம் சொல்வோம்ல. அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் அவனோட முயற்சியில் வெற்றி அடைஞ்சான்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. வேலிடான காரணம் தானே அது. ஆமாம். பெண்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள், நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஜெயிக்கணுங்கிற முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஜெயிக்க வைக்க முடியும். உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் நம்ப மாட்டீங்க. நீங்கள் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவீங்க. பேரண்ட்ஸ், நல்லா குழந்தைகளை வச்சுருக்க பேரண்ட்ஸ் இந்த கட்டாய மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் முதல்ல ஜெயிக்கணும். என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் உங்கள் குழந்தைங்க ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். நீங்கள் உங்கள் குழந்தைகளை நம்புவீங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளை நம்பவே மாட்டீங்க. இது முக்கியமான காரணம். நம்பிக்கை தான் வெற்றியடைய செய்யும். முதல்ல நீங்கள் ஜெயிங்க, அப்புறம் உங்கள் குழந்தைங்களை ஜெயிக்க வைங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு நன்றி.